கொஞ்சம் சைலண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து ரிக்வெஸ்டட் நான் பேசி பார்த்தேன். அவர்களோடு நாம் மத்தியம் புகழ ஆந்திருக்கும் மத்தியம் புகழ ஆந்திருக்கும் வகையிலே நீங்கள் கல்வி தர வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு விஞ்ஞானி அவர்கள் அவர் படித்த நம்முடைய ஆரம்ப பள்ளிக்கு சென்று அந்த மாணவர்களோடு
கலந்துரையாட இருக்கிறார்கள். அது சமயம் வணக்கம். இப்பொழுது சந்திரயான் 1ல நாங்கள் எந்த இடத்துல இறங்கியிருக்கு. சந்திரயான் 2 வந்து நினைக்கிற மாதிரி எந்த இடத்துல இருக்கு சந்திரயான் 1 சொல்லும். அது சந்திரயான் 2ல வந்து 2011-12 அது இந்த இடத்துல மாதிரி இறங்காது, மெதுவாக இறங்கும். மெதுவாக இறங்கியது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து ரோபோட் ரோவர் வந்து தானியங்க எந்திரம் வந்து மெதுவாக இறங்கி வந்து அந்த இடத்துல இருக்கிற 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய கருவூலத்தில் என்னங்கிறத எடுத்து ஆராய்ச்சி பண்ணுவோம். கண்டிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணுவோம். சந்திரயான் 2ல வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அதுக்கு மேலேயே நாங்கள் செய்ய முடியும். சரி, வந்து கொஞ்சம் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் லோ கிலோ இருக்கு. It's really overwhelming because I didn't expect because I came here for a Thanksgiving, but I'm overwhelmed. I don't know what to tell. It's really overwhelming, and I never expected. This. Now such awareness people have brought, and people are talking about. I think right away somebody asked, "What is contribution of why asked me?" So they are very much aware of this. So it looks very bright for the future of India is concerned. Place like Godawadi, definitely it has come up. It's not only ISRO and Chandrayaan. A place like Godawadi also is coming up. It has to go still all the way. I think it starts from here. So what about the mangrove system? Yeah. அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க சார். வேற ஏதாவது அது இல்லாமல் இஸ்ரோட வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது அதனுடைய பணிகள் போயிட்டு இருக்கு. திட்ட பணிகள் கவர்மெண்ட் படிச்சிருக்கோம். அதுலேயும் இது போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்களுடைய நார்மல் பணிகள் இன்சர்ட் ஏர்ஸ் மூவிங் அண்ட் ஓவர் அண்ட் அபவுட் தட் ISRO has instituted university specifically to train the people for the space science and engineering skills. And today, after Chandrayaan 1 and other things, we are getting a very good students also joining there. So possibly we will be able to get very good talents, very competitive talents in these schools. பார்க்கும்போது சந்திரனில் எதிர்ந்து வந்து இது வரைக்கும் இறங்கி கீழே ராஜன கீழே திருவத்திரிகள் எல்லாம் இருக்கு.
பகுதியில் அதிக கட்டிடமாக துருவ பகுதிகளில் அதிகமாக யாரும் ஆராயில்லை. அதுக்காக யூனிபேக் துருவ பகுதியில் போற மாதிரி அந்த துருவ பகுதி ஆராயிரம் போது அங்கே வந்து அதிகமான சூரிய வெளிச்சம் இல்லை. சேட்டலைட்டுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் தான் அதனுடைய இது இருக்கும். பட் அதிக நாங்கள் போன வழியில் பார்க்கும் பொழுது இடத்துல வந்து துருவத்தில் அதிக சூரிய வெளிச்சம் இல்லாட்டியும் அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அது பிக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வி ஹேவ் எ பிளேஸ் கால் எட்டர்னல் சன்லைட். சூரிய ஒளி வந்து எப்பவுமே இருக்குது. ஓகே, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த ரெகுலராக வச்சுக்கிட்டு go down to a place where no sunlight, analyze the data, come back here and be able to survey better way and be able to explore what is the place resources like clean water. So already data started coming. We can able to see further in the weeks. இச்சையுடன் வந்தவர்க்கு இச்சை வள தரும் காட்சி சொல்ல வேண்டுகிறோம். வாழ்க விஞ்ஞானி அண்ணாதுரை அவர்கள், வாழ்க விஞ்ஞானி அண்ணாதுரை அவர்கள், வாழ்க கோதவாடியின் கோமகன், வாழ்க கோதவாடியின் கோமகன் அண்ணாதுரை, வாழ்க கோதவாடியின் கோமகன் அண்ணாதுரை அவர்கள், வாழ்க. திருமணமும் இணையும் அந்த திருமணத்தில் ஒரு மாலை, ஆனால் இணைந்திட்ட அன்பர்கள் வழங்குவதோ புகழட்டும். வாழ்ந்திருக்கும் வையகத்தில் கோதவாடி ஒரு நகரில் மேடம் பிடிங்க, மேடம் பிடிங்க, பிடிங்க பிடிங்க, அப்படியே பாருங்க, சரிங்க பாருங்க. ஆசிரியரும் மாணவரும் இணைந்த ஒரு காட்சி, கோதவாடி மண்ணின் பெருங்காட்சி, அருங்காட்சி, ஆனந்த காட்சி. அண்ணா சாமியே, சின்ன சாமியின் பொன்னாடை என்ன சாமி, இத்தனை சாமிக்கு முன் என்ன சாமி இது, இன்று சின்ன சாமி அணிவித்தார். அது வல்லது ஊதியம் இல்லை நீர்க்கு என்ற கருத்தோடு நீதல் இசைபட வாழ்தல் ஊதியம், அது வல்லது ஊதியம் இல்லை நீர்க்கு என்று, அதாவது தர்மம் தான் தலை கொடுக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பெற்றோர்களே, சகோதரர்களே, அவரது உறவினர்களே, இங்கே இந்த விழாவை முழுக்க நன்றிகளும் பொன்னெழுத்துக்களால் உழைக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாளாகும். நமது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் நிலவுக்கு விண்கலத்தை 15 மணித்துளிகளில் என்னை உணர வைத்த அனைத்து இளம் உள்ளங்களுக்கும் எனது இன்னொரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். அது வானில் விட்ட பொழுது எனக்கு உடனே வந்தது குழந்தை என்ற ஞாபகம். இப்படி இருக்க குழந்தைகளுக்கு உங்கள் தாய்மார்களும் தெரியும் அது எப்படி வளர்க்க வேண்டும் என்று, எப்படி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்களது பிள்ளையாய், உங்களது தோழனாய் இருக்கும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் எனது சிறந்தாழ்ந்த அன்பு வணக்கங்கள். உத்தம் சுற்றார் சிறுவர் என்ன நினைப்பார்கள், நம்மளோட ஊர் குடிமக்கள் என்ன நினைப்பார்கள், ஆசான்கள் நினைப்பார்கள். கொடிகளுக்கும் பொழுது பின்னால் இருக்கும், எனக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, பின்னால் இருக்கும் ஒருவனாக அண்ணாதுரை என்பவன் பேர் வரும். அப்பொழுது அவர்கள் இங்கே வருவார்கள். என்னை பெற்றதற்கான பயனை அவர் அறிவிப்பது என்னால் மட்டுமல்ல, நீங்கள் எவ்வாறு சொல்கிறீர்களோ அது அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். உண்மையாக கனவு கண்டேன். கலாம் சென்ற அந்த கனவு நிச்சயமாக எனக்கு இருந்தது. அது இன்று நீங்கள் நிறைவேற்றி காட்டுகிறீர்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு கைதட்டும் நான் கடந்த சில வருடங்களாக நான் மனதில் நினைத்திருந்தது உண்மையாக சொல்கிறேன். இந்த மண்ணில் சொல்கிறேன், மற்ற எந்த பத்திரிகையாளருக்கும் சொல்லவில்லை, உண்மையை கூறுகிறேன். செய்யறதுக்கு 4.5 வருஷத்துல இங்க செஞ்சிருக்கிறோம். அந்த 1.5 வருஷத்துக்கான உபயோகம் எங்க அப்பா அம்மா கொடுத்தது.
அது கண்டிப்பா கூடியிருக்கா என்னோட வாழ்க்கையில. எனக்கு நான் நினைச்சது வாழ்க்கையில் ஒன்றா நினைக்கிறேன்னா, எனக்கு கிடைத்த மாற மேடை எம்எல்ஏ அவர்களை மன்னிக்கணும், உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது எதுக்காக சொல்றபடி, எனக்கு 50 வயதா இருக்கலாம், இன்னும் 10 வருடங்கள் எனக்கு வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10 வருடத்துக்கு நினைச்சிருக்கா 15 வருஷம் என்னால் பண்ண முடியும். ஏன்னா மிகச்சிறந்த வேலை செய்ய ஒவ்வொருவருக்கும் இஸ்ரோவில் 65-66 வருஷத்துக்கு போறாங்க. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய முடியும். இன்னும் சாதிக்கக்கூடிய காரணங்கள் அதிகமாக, சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு இளைஞருக்கும் சொல்கிறேன், இந்தியா விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியாவிலேயே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மாதிரி வெவ்வேறு தளங்கள் உங்களால் இருக்க முடியும். இந்த கோதவாடி இருக்கிற ஒவ்வொரு இளைஞனாலும் இதை பண்ண முடியும். இன்னைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு இளைஞன் என்னை எவ்வளவு கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியும். சில பேர் முகங்கள் எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருந்தது, பணிப்பறந்த மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் ஒவ்வொரு முகங்களும் இருக்க என்ன தெரியுது, ஒரு இளைஞன் இங்கே சாதிக்க வேண்டும், ஒரு தமிழன் சாதிக்க வேண்டும், ஒரு இந்தியன் சாதிக்க வேண்டும், தன் ஊர் மகன் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் இருக்கிறது. அந்த உத்வேகத்தை ஏன் நீங்களே செய்யக்கூடாது? ஏன் மற்றவங்க செய்யறத பாராட்டணும்? ஏன் நீயே உன்னுடைய உத்வேகத்தை எடுத்து நீயே செய்யக்கூடாது? கலாம் ஐயா சொல்றது திரும்ப திரும்ப சொல்றதுதான், அதையும் நான் இப்ப சொல்றேன். மரணம் வரைக்கும் சொன்னாங்க. எல்லாருக்கும் என்ன சொன்னா, வாழ்க்கை என்பது உனக்கல்ல, வாழ்க்கை என்பது என்னை இங்கு ஏற்றி மகிழும் எனது கோதவாடி இளைஞனுக்கு ஒரு நம்பிக்கைக்காக, எனது சக விஞ்ஞானிகளுக்காக, பெங்களூரில் இருக்கக்கூடிய சக விஞ்ஞானிகளுக்காக நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு தெரிய பசியா என்ன இருக்கிறது. நாளைய நிலவில் இந்தியன் இறங்கி கால் பதிக்க இங்கிருந்து நாம் வெளிநாடு, அதற்கான உத்தேகம் இருக்கிறது. இங்கிருந்து நாம் வெளிநாடு பிழைப்பிற்கு செல்ல வேண்டிய நிலை மாறி நமது பிள்ளைகளுடன் வெளிநாட்டினர் இங்கு வந்து வேலை செய்வதற்கான நிலையை இந்தியாவுக்கு உருவாக்க வேண்டும். மற்றவர்கள் உயர்ந்து பார்ப்பதற்காக செய்ய வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டிய